ஒரு இவர்களையெல்லாம் விட ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் 2 அமைப்பும் அல்லாமல் ஒரு 3வது அமைப்பை உருவாக்க நினைத்த போது முதலிலே உருவாக்கிய அமைப்பு மதிமுக. பெரிய கூட்டம் கூடியது. 20 பேர் 28 பேர் என்றார்கள். 2 பேர் மத்திய அரசாங்க மந்திரிகளாக மாறினார்கள். எவ்வளவு இந்த ஆட்சி அந்த கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருந்தால் அதுதான் மாற்று கட்சியாக வந்திருக்கும். சரி, எடுத்த எடுப்பில் ஈழத்தை பொறுத்தவரையிலும் எந்த துரோகமும் இல்லை. ரொம்ப நேர்மையாக அந்த கொள்கையில் முதலில் இருந்து கடைசி வரை இன்று வரை அவர்கள் நிற்கிறார்கள் என்பதை தவிர அந்த ஈழத்திற்கு திமுக துரோகம் செய்தது என்பதனாலே தான் நீங்கள் தனி கட்சி கண்டீர்கள். அப்புறம் அந்த துரோகம் செய்த கட்சிக்கு நீயும் போய் கால் பிடித்து விட போனால் அதில் என்ன பயன் இருக்கிறது? நீங்களாக உங்களுடைய கட்சியை அழித்து கொண்டீர்களே தவிர மக்கள் உங்களை தள்ளவில்லை. மாற்று அமைப்பாக உங்களை உருவாக்க நினைத்து மக்கள் சோர்ந்து போய் மீண்டும் விஜயகாந்தை மாற்று அமைப்பாக உருவாக்க முனைந்து அதுவும் சோர்ந்து போய் பிறகு விஜய் ஆக்கிவிட்டார்கள். ஒவ்வொரு தரமும் மக்கள் முயன்று பார்த்தார்கள். அது சரியாக வரவில்லை. 15% 13% வாக்குகளோடு நின்றார்கள். விஜய் 234 தொகுதியிலும் ஆட்சிக்கு ஆட்கள் நிறுத்த முடியும் என்ற நிலை வந்த பிறகு இவரால் ஒரு கட்சி நடத்த முடிகிறது, ஒரு கட்சிக்கு தலைவனாக இருக்க முடிகிறது, போதும் என்று சொல்லி மக்கள் வாக்களித்து உட்கார வைத்து அவருக்கு அதிக முடிசூட்டி விட்டு அவர் திகைக்கிறார். இப்பொழுதும் முதலமைச்சராக நாற்காலியில் இருக்கிற போது எப்படி இருக்கிறார்? நான் இந்த பார்ப்பேன் படத்தில், திருவிழாவில் காணாமல் போன புள்ள திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்குமே, அது மாதிரி அப்படி சொல்றீங்க. அப்படித்தான் இருக்காரு. ஒரு ஊக்கமாக பேசுவது, ஊக்கமாக பதில் சொல்வது, பார்த்து படித்து கொண்டு எதிர்கட்சி தலைவருக்கும் பார்க்காமல் பேச தெரியாது, முதலமைச்சருக்கும் பார்க்காமல் பேச தெரியாது. ஆக 2 தலைவர்களுமே அப்படிதான் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆளுங்கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே தரம். இளைஞர்கள் கையில் ஆட்சி வர்றவர்கள். 2 இளைஞர்களுக்கும் தெற்கும் தெரியல, வடக்கும் தெரியல.